சார் ராகு தசை சந்திர புத்தி அதியோகம் இருக்கா? ராகு தசைக்கு சந்திர புத்தி. ராகுக்கு எப்படிங்க சந்திர அதியோகம் இருக்கும்? ராகுவே ஒரு நிழல். சந்திரன் அடிச்சா காணாம போறவரு. அவருக்கு அதியோகம் இருக்கான்னு கேட்குறீங்க. அதியோகம் இருக்கா சார்? 26 சில நேரத்தில் மனசு ஆறுதல் படணுன்ற மாதிரி சில கேள்விகளை கேட்பீங்க. பார்ப்போம். 26 February 2002. 26 February 2002. ஜான் கான்ஸ்டான்டினா தெரியலங்க. கான்ஸ்டான்டின் சரி. ஸ்ரீரங்கம் 12:24 AM. சரி, கேள்வி என்ன கேட்டீங்க? ராகுக்கு அதியோகமெல்லாம் இல்லைங்க. ராகு இருக்கிற வீட்டு ஓனரை மாதிரி செயல்படுவார். கடகராசி ஆயுள் நட்சத்திரமா இருக்கீங்களா? ராகு சனியோட சேர்ந்துருக்க ராகு வந்து ரிஷப வீட்டில் இருக்கிறது ஒரு அமைப்பு. ரிஷப வீட்டில இருந்து அவருக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கானா? இல்லை. ஒரு பக்கம் ராகுக்கு எப்படிங்க சந்திராதியோகம் வரும்? என்ன கேள்வி கேட்டீங்க சார்? ராகு என் கேதுக்கு சந்திர அதியோகம் இருக்கா? ராகு என் கேதுக்கு சந்திர அதியோகம் இருக்குன்னா கூட இல்லை, உண்மையிலே இல்லை. ஆனால் இந்த ராகுக்கும் கேதுக்கும் சந்திரன், ராகுக்கு 3ல் சந்திரன் இருக்காரு, கேதுக்கு 9ல் சந்திரன் இருக்காரு. புதனை தவிர சுக்கிரனை தவிர வேற யாருக்குமே இந்த உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர அதியோகம் இல்லை பிரதர். அதே நேரத்தில் உங்களோட ஜாதகத்தில் ராசியும் லக்னத்தையும் சரி, என்னது இன்னைக்கு ஜாதகம்லாம் ஒரு மாதிரி சனி தொடர்பு கொண்ட ஜாதகமாகவே இருக்கு. ராசியும் லக்னத்தையும் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. இந்த மாதிரினா நீங்களே ஒரு மாதிரியான குழப்பவாதி, குழம்புற டைப் அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இன்னொரு ஒரு மிக முக்கிய விஷயம் என்னன்னா, ஜாதகத்தில் பாருங்க 8, 12 சுப அமைப்பில் இருக்கு. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. எல்லாம் கொஞ்சம் வில்லங்கமான ஜாதகமாக எடுத்துட்டு வரீங்களே. சரி, தசாபுத்தி என்ன சொல்லுது? சுக்கிர தசை வந்தாச்சு, சுக்கிரனை சனி பார்க்குறாரு. என்னங்க சுக்கிர திசையில் 10 டிகிரி 11 9 டிகிரியில் அஸ்தகங்க அமைப்பு விலகினாலும் கூட இந்த சனிக்கு கிட்டத்தட்ட 9 டிகிரியில் சுக்கிரனுக்கு சனியோட பார்வை சந்திர தசை. சுக்கிர தசை நடக்குதுங்க. முதல்ல சுக்கிர தசை 2021 நடக்குது. என்ன வயது டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய பெண்களுடைய தொடர்பு அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு கேள்வியே தவறு பிரதர். அதனால் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. கேள்வியே தவறு, சரிங்களா? இந்த அமைப்புகளில் சுக்கிர தசை சந்திர அதியோகத்தின் அமைப்புகளில் பிற்பகுதியில் நல்லது பண்ணும். எடுத்தோடனே நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது தசையில் இங்கே சூரியனும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாரு. அடுத்ததாக சந்திரனும் சனியோட பார்வையில் இருக்காரு. சந்திரன் முடிஞ்சு வர்றது செவ்வாய் 6ஆம் அதிபதியாக இருக்காரு. செவ்வாய் முடிஞ்சு வர்ற ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காரு. சுக்கிரனோட அமைப்புகள் ராகுவோட அமைப்புகளில் சில நல்ல அமைப்பு, பார்ட்னர்ஷிப்ன்ற மாதிரியான அமைப்பு ஒரு மாதிரி கிடைக்குங்க. ஆனாலும் இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சனி செவ்வாயுடைய சனியும் ராகுவோட அமைப்பு இருக்கிறது ஒரு மாதிரி டல். நீங்க கேட்ட கேள்வி ராகுக்கு சந்திர அதியோகம் இருக்கா? இல்லை. உங்களோட ஜாதகத்தில் 2 கிரகத்துக்கு சுக்கிரனுக்கும் புதனுக்கும் அதியோகம் இருக்கு. புதன் வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மைண்ட் ரொம்ப கிரிமினலாக நல்லா யோசிக்குங்க, சரிங்களா? சரி, அடுத்ததாக